அன்பிற்குரிய சகோதரர்களே, சென்ற வார நேரலையில வீட்டிலிருந்து வெளியேறும் போது ஓதுற துவா சம்பந்தமாக ஒரு செய்தியை நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம். அதுல வீட்டிலிருந்து ஒருவர் வெளியேறுவதாக இருந்தால் ஓத வேண்டிய துவாவாக உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி நசாயில 5391வது செய்தியா வருது. பிஸ்மில்லாஹி ரப்பி அஊது பிக மின் அன் அதில்ல அவ் அலில்ல அவ் அலிலிம அவ் உலுலம அவ் அஜ்ஹல அவ் யுஜால அலைய என்ற துவாவை ஆதாரபூர்வமான துவாவா இருக்குது. அதை ஓதிக்கோங்க. இறைவா, நான் சருகி விடாமலும் வழி தவற விடாமலும் பிறருக்கு அநீதி இழைக்காமலும் நான் பிறரிடமிருந்து அநீதி இழைக்கப்படாமலும் பிறரை நான் மடையராக்காமலும் நான் மடைமைக்கு உள்ளாகலாமலும் உன்னிடமிருந்து பாதுகாவல் தேடுகிறேன். அதுக்கு அர்த்தம் இதே பன்மையாக பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ், அல்லாவின் பெயரை கொண்டு அல்லாஹ் மீது தவக்கல் வைக்கிறேன். அல்லாஹும்ம இன்னா நஊது பிக, இறைவா உன்னை கொண்டு பாதுகாவல் தேடுகிறேன். மின் அன் நஸில்ல அவ் நலில்ல அவ் நலிலிம அவ் நுலுலம அவ் நஜ்ஹல அவ் யுஜ்அல அலைய என்ற அந்த துஆவை இது உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. திருமிதில 3349. இந்த ரெண்டு செய்தி தான் ஆதாரபூர்வமான செய்தி. பரவலாக மக்கள் மத்தியிலே ஓதப்படுகின்ற ஒரு செய்தியாக வரக்கூடிய செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா ஹரஜர் ரஜுலு மின் பைத்திஹி, ஒருவர் தன்னுடைய வீட்டிலிருந்து வெளியேறுவதாக இருந்தால் பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ், பிஸ்மில்லாஹ் என்று சொல்லி அல்லாஹ் மீது தவக்கல் வைக்கிறேன். லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ், நன்மையில் ஈடுபடுவதும் தீமையிலிருந்து விலகுவதற்கும் அல்லாஹ்விடமிருந்து உதவி கிடைத்தாலே தவிர என்னால் செய்ய முடியாது, சக்தி பெற மாட்டேன் என்று சொல்லக்கூடிய செய்தி அபூதாவுதுல 4431வது செய்தியா வருகிறது. இந்த செய்தியை பலவீனமான செய்தின்னு நாங்கள் சொல்லியிருந்தோம். அதுல இஸ்ஹாக் இப்னு அப்துல்லா இப்னு அபி தல்ஹா என்பவரிடமிருந்து இப்னு ஜுரைஜ் என்பவர் அறிவிக்கிறார். இந்த இப்னு ஜுரைஜ் என்பவர் அவர் தத்லீஸ் செய்யக்கூடிய ஒருவர். ஒரு அறிவிப்பாளரிடமிருந்து அவர் நேரடியாக கேட்காமலேயே அந்த அறிவிப்பாளருடைய பெயரை பயன்படுத்தி ஹதீசுகளை அறிவிக்கக்கூடியவர். இவர் யாரிடமிருந்து ஒரு செய்தியை கேட்டாரோ அவரை சொல்லாமல் அந்த செய்தியை இவருக்கு சொன்னவருக்கு யாரு சொன்னாரோ அவருடைய பெயரை பயன்படுத்தி ஹதீசுகளை அறிவிப்பார். அப்ப ஒரு நபரை விட்டுட்டு அறிவிப்பாரு, இருட்டடிப்பு செய்யக்கூடிய ஒரு நிலையில இருப்பதனால இந்த இஸ்ஹாக் இப்னு அப்துல்லா இப்னு அபி தல்ஹா என்பவரிடமிருந்து இவர் நேரடியாக கேட்டதாக சமிஅது, நான் இவரிடமிருந்து கேட்டேன், அல்லது அஹ்பரனி, அவர் எனக்கு அறிவித்தார் என்ற வார்த்தைகள் இல்லாமல் அன் என்ற வார்த்தை போட்டு அறிவித்தால் அன் இஸ்ஹாக் இப்னு அப்துல்லா, இஸ்ஹாக் இப்னு அப்துல்லா வழியாக நான் அறிவிக்கிறேன் என்று அறிவித்தால் தத்லீஸ் செய்யக்கூடியவர்களுடைய அறிவிப்புகள் இருட்டடிப்பு செய்யப்பட்ட நிலையில் பலவீனமான செய்தியாக வருகிறது என்ற அடிப்படையில் இந்த செய்தியும் பலவீனமான செய்தி என்று நாங்கள் அறிவித்திருந்தோம். ஆனால் இந்த செய்தி சம்பந்தமாக மேலதிகமாக ஆய்வு செய்கின்ற நேரத்துல அஹாதீசுல் முக்தார் என்ற நூல்ல, அதாவது லியாவுத்தீன் மக்தசி என்பவர் எழுதிய ஒரு நூல்ல அஹ்பர்னா இஸ்ஹாக் இப்னு அப்துல்லா இப்னு அபி தல்ஹா, நமக்கு இஸ்ஹாக் இப்னு அபி தல்ஹா என்பவர் அறிவித்தார் என்ற செய்தி நேரடியாக இடம் பெறுவதை ஒரு சஹீஹான அறிவிப்பாக வருவதனால இது இருட்டடிப்பு செய்யப்பட்ட நிலையிலிருந்து நீங்கி விடுகிறது. எனவே இப்னு ஜுரைஜ் என்பவர் அன்யென்று சொல்லி ஒரு அறிவிப்பாளரிடமிருந்து அறிவித்தால் தான் அது தத்லீஸுடைய நிலையில் வரும். அப்ப அவர் தத்லீஸ் இல்லாத நிலையில, தத்லீஸ போக்குகின்ற நிலையில அஹ்பரனி அஹ்பரனா சமிஅத்துஹு என்ற வார்த்தைகள்ல இருந்து அறிவிப்பார் என்று சொன்னால் அந்த தத்லீஸுடைய நிலை நீங்கிவிடும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில வரக்கூடிய செய்திகள் சஹீஹான செய்தி என்ற வகையில ஒருவர் வீட்டிலிருந்து வெளியேறினால் இதா ஹரஜர் ரஜுல் பைத்திஹி மின் பைத்திஹி, ஒருவர் தன்னுடைய வீட்டிலிருந்து வெளியேறினால் ஃபகால பிஸ்மில்லாஹி, பிஸ்மில்லாஹ் என்று சொல்ல வேண்டும். தவக்கல்து அலல்லாஹ், அல்லாஹ் மீது முழுமையாக சார்ந்து விட்டேன். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ், நன்மையில் ஈடுபடுவதும் தீமையிலிருந்து விலகுவதற்கும் அல்லாஹ் உதவி செய்தாலே தவிர எனக்கு சக்தி இல்லை என்று அவர் சொன்னார். யுகாலு ஹீனஹிதின் உதியத், அப்படி அவர் சொன்னார் என்றால் அவருக்கு அல்லாஹ் வழிகாட்டுவான். வகுஃபியத், அவரை அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்வான். வஉகியத், அவரை அல்லாஹ் பாதுகாப்பான். ஃபதனஹா லஹு ஷியாத்தீன், அவரிடமிருந்து ஷைத்தான்கள் விரட்டி அடிக்கப்படுவார்கள் என்ற செய்தி ஆதாரபூர்வமான செய்தியாக இருப்பதனால இந்த துஆவையும் ஓதிக்கொள்ளலாம் என்பதை நாம் இந்த நேரலையில நாம் ஏற்கனவே பலவீனம் என்று சொன்ன செய்தியை திருத்திக் கொண்டு இதுவும் சஹீஹான செய்திதான், இதை தாராளமாக ஓதிக்கொள்ளலாம் என்ற செய்தியை மேலதிகமாக நாம் பதிவு செய்து கொள்கிறோம். ஏனென்றால் இந்த செய்தி நாங்க பலவீனம் என்று சொன்னா சில பேர் அதை ஓதுறதை விட்டுறலாம். ஆனா ஆய்வுகள் என்று வருகின்ற நேரத்துல சில செய்திகள் தேடல்களின் ஊடாகத்தான் சில செய்திகள் கிடைக்கும். அப்படி கிடைக்கும் போது எங்களை நாங்கள் திருத்திக் கொள்வதுதான் இறையச்சத்துக்கு தோதுவாக இருப்பதனால, இறையச்சத்துக்கு நெருக்கமாக இருப்பதனால
பலவீனம் என்று இந்த செய்தி சொல்லப்பட்டதை நாங்கள் திருத்திக் கொள்கிறோம். இது சஹியான அறிவிப்பு. எனவே இந்த 3 துஆக்களை மோதலாம். அல்லாஹ் இன்னி அஊது பிக்க மின் அன் அஸில்ல அவ் அனில்ல அவ் அல்லம உள்ளம் என்று வரக்கூடிய துஆவை மோதிக்கொள்ளலாம். அல்லது பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் அல்லாஹும்ம இன்னா நஊது பிக்க மின் அன் நஸில் என்று வரக்கூடிய துஆவை மோதிக்கொள்ளலாம். அல்லது பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்று வரக்கூடிய துஆவையும் மோதிக்கொள்ளலாம் என்பதை இந்த நேரலையில் இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு இதன் மூலம் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.